குவைத் நாட்டில் திருமணம் முடிந்து 3 நிமிடத்தில் விவாகரத்து நடந்த சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல பிரச்சனைகளை தாண்டி திருமணம் செய்து கொண்ட திருமண ஜோடி திருமண நிகழ்ச்சிகள் முடிந்து வீட்டிற்கு புறப்பட தயாரான போது மணமகள் கால் தவறி கீழே விழுந்துள்ளார். அப்போது மணமகன், பார்த்து நடக்கத் தெரியாதா முட்டாள் என்று திட்டியுள்ளார். இதனால் மணமகள் கவலையுற்று, இப்போதே இப்படி திட்டுகிறார், இவருடன் காலம் முழுவதும் என்னால் வாழ முடியாது என்று உடனே நீதிமன்றம் சென்று விவாகரத்து கேட்டுள்ளார். இவர்களின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் திருமண ஜோடியை பிரித்து வைத்துள்ளார்கள். இந்தியாவில் இருந்து தப்பிச் சென்று கைலாசா என்ற தனிநாட்டை உருவாக்கி பரபரப்பை ஏற்படுத்தியவர்தான் நித்யானந்தா. இவர் கைலாசா இருக்கும் இடம் பற்றிய தகவல்களை குரு பூர்ணிமா தினத்தில் வெளியிடவுள்ளதாக கடந்த வாரம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் தெரிவித்தபடியே கைலாசா எங்கு உள்ளது என்பதை தற்போது அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, கரீபியன் தீவு, பசிபிக், தென் அமெரிக்கா உள்ளிட்ட இடங்களில் கைலாசாவுக்கு சொந்தமான இறையாண்மை பிரதேசங்களும் சுயாட்சி பிரதேசங்களும் உண்டு என்று தெரிவித்துள்ள நித்யானந்தா இனிவரும் காலத்தில் வேறு சில இடங்களையும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இவற்றை தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு நேர்முக தேர்வு மூலம் ஆள் சேர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கைலாசா பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். மேலும் கைலாசாவில் கோடீஸ்வரர் முதல் சாமானியன் வரை அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள். கல்வி, உணவு, மருத்துவம் என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுவதால் யாருக்கும் பணம் தேவையில்லை என்று அறிவித்துள்ளார்.